துபாயிலிருந்து ஏர் இந்தியா வானூர்தியில் பழச்சாறு பிழியும் எந்திரத்தில் நூதனமாக கடத்தி வரப்பட்ட 1,83,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை திருச்சி வானூர்தி நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடத்தல் நபரிடம் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள முறையாறு பகுதியில் ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் இருசக்கர ஊர்தியில் கஞ்சா பொட்டலங்களை கடத்த முயன்ற 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான கிடங்கில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கிடங்கில் இருந்து சிறிய வகை மூடுந்தில் ஏற்றப்பட்ட 1000 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக 4 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே உள்ள பெரிய பட்டினத்தில் சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. ஒட்டகம், அலங்கார குதிரைகளின் அணிவகுப்பு என அமர்க்களமாக நடைபெற்ற விழாவில் மத நல்லிணக்கத்துடன் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அருகே உள்ள வில்லியநல்லூரில் 600 ஏக்கர் பரப்பில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்துள்ள நிலையில் அறுவடை பருவத்தில் உள்ள நெற்பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் அறுவடை எந்திரத்துக்கான வாடகையை தரக்கூட முடியாத அளவுக்கு இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். காட்டுப்பன்றிகளை விரைந்து பிடிக்க நடவடிக்கை தேவை எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எங்கள் பகுதியில் முன்பட்ட குறுவை நேரடி நெல் விதைப்பு பண்ணியிருந்தோம். ஒரு 50-60 ஏக்கருக்கு மேலே, ஒரு 10 விவசாயிகளுக்கு மேலே 3 ஏக்கர் 4 ஏக்கர் இதுமாரி நேரடி விதைப்பு பண்ணியிருந்தோம். இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை பண்ண வேண்டிய காலகட்டத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காட்டுப்பன்னி, ஒரு 20க்கும் மேற்பட்ட காட்டுப்பன்னி வந்து சுத்தமாக அழித்து நாசம் பண்ணிடுச்சு. இதை பற்றி காட்டுப்பன்னியை பிடிக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகத்திட்ட பல முறை முறையிட்டோம். எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மாநில அரசும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த காட்டுப்பன்னியை உடனடியாக பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இந்த இழப்பீடுக்கு எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்கு மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக மாநில அரசு மூலமாக எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். வாணியம்பாடி அருகே கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட பாபு என்ற கைதி திடீரென காவலர்களை தள்ளிவிட்டு கைவிலங்குடன் தப்பினார். அந்த நபரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே சாலை நடுவே திடீரென 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அதில் சிக்கிக்கொண்ட ஊர்தியை அங்கிருந்தவர்கள் அப்புறப்படுத்தினர். பழங்காலத்தில் உருவாக்கப்பட்ட பண்டக குழியாக இவை இருக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கந்திலி பகுதியில் இதேபோன்று 3 இடங்களில் பண்டக குழி கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மாம்பாக்கம் போகிற வழி மசூதி ரோடு 5 மணிக்கு ஒரு லாரி போய் ரிவர்ஸ் எடுக்கும்போது வீல் பள்ளத்தில் இறங்கிடுச்சு. அப்புறம் பள்ளத்தை பார்த்தா 10-15 அடி ஆழத்துக்கு ரவுண்டாக குழி இருக்குது. அது ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. +2 வரலையும் ஸ்கூலு, எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லாம் போக்குவரத்து, அதில் பக்கத்தில் காலனி, நிறைய போக்குவரத்து இருக்கிறதுனால உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி அருகே கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக வேகமாக சென்ற சரக்குந்து தனியார் பேருந்து மீது மோதியது. இந்த விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 15 பேர் படுகாயமடைந்தனர். இதனிடையே சேலத்திலிருந்து வேலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்து ஒன்று அப்துல்லாபுரம் என்ற பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவர் மீது ஏறி நின்றது. பேருந்தில் இருந்து பயணிகள் அனைவரும் பத்திரமாக கீழே இறக்கப்பட்டு மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர்.